ஏசாயா 51:14 படிக்கலாமே. ஏசாயா 51:14. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. படிங்க. என்ன விட்டு போனவன்? தீவிரமாய் விடுதலையாவான். அவன் இடைவிலை சாவதுமில்லை, அவனுடைய அப்பம் குறைபடுவதும் இல்லை. ஆமே, அல்லேலூயா. நீங்க கரெக்டா தேடிட்டீங்கன்னா உங்களுக்கு மரணம் சீக்கிரம் சம்பவிக்காது, உங்களுடைய அப்பம் குறைவதும் இல்லை அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அது எப்படின்னா, தேவ மகிமையுள்ள கிருபை உங்களோட இருந்தா, அந்த கிருபை உங்களோட விலகாத இருந்தா இதெல்லாம் நிறைவேறிக்கொண்டே இருக்கும். கிருபிதான் முக்கியம். கிருபை என்ன அர்த்தம்? வரங்கள். வரங்கள் என்ன அர்த்தம்? தேவனுடைய தயவு. தேவனுடைய கண்கள் உங்க மேல பதிஞ்சிருந்தா உங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அது தேவ கிருபை உங்களை தாங்கும், ஏந்தும், தப்ப வைக்கும், வாழ வைக்கும் சொல்லி இந்த வேதம் சொல்லுகிறது. ஏன் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும். அறியாத நேரத்தில் தான் நம்மளை தேவன் அழைக்கிறார். அறிஞ்சவனை அழைக்கிறதில்லை, அறியாதவனை அழைச்சு அவனுக்கு என்னென்னு சொல்லணும் அத்தனை சொல்லி கொடுத்து அவன் நடக்க வேண்டிய வழியை கண்ணை அவர் என்ன பண்றாரு வைத்து ஆலோசனை சொல்லி கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அவரே சொல்றாரு, என் கண்ணை உம்மன் மேல் வைத்து நீ போக வேண்டிய நடைய வழி எல்லாமே நான் உனக்கு போதிப்பேன்னு சொல்லி தெய்வம் சொல்லி கொடுக்கிறார். உங்களை அழைச்சாச்சுன்னா தேவன் உங்களுக்கு எப்படி நடத்த வேண்டிய வழியே அவரே சொல்லி கொடுப்பார். அதோட சொல்லி கொடுக்கறதுக்கு பரிசுத்த ஆவியானவரை நீங்க அழைச்சிட்டீங்கன்னா அதே ஆட்டோமேட்டிக்கா ஞானம் அறிவு புறப்படும். அந்த ஞானத்தினால நீங்க எல்லாமே கற்றுக்கலாம். அதுதான் விஷயம். ஆமே, அல்லேலூயா. பாருங்க, யோவான் 4:13 படிக்கலாமே. 129 பக்கம், புதிய ஏற்பாடு. தேவனை கர்த்தருடைய நாமத்தில் எடுத்துக்கோங்க. யோவான் 4:13. இயேசு அவர்களுக்கு பிரியுத்தரமாக இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். என்னன்றாரு? இந்த தண்ணீரை நீங்க உலக பிரமாணமா சாப்பிடுற சாப்பாடு, குடிக்கிற தண்ணீர், வஸ்திரம் எல்லாமே மீண்டும் மீண்டும் உங்களுக்கு வேண்டும். தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துட்டார்னா அது என்ன பண்ணாது? அந்த தாகம் உண்டாகாது அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? குடிக்கிற தண்ணீரையும் நீங்க சாப்பிட்ற சாப்பாடையே நினைச்சிட்டு கூடாது. என்னெல்லாம் நீங்கள் உங்களிடத்துல ஒரு பாவத்திலிருந்து விடுதலை ஆகலையோ, யார் இடத்துல வாயை குறைச்சு பேச்சு தலையை ஆட்டி பேசுறதுல இருந்து நீங்க விடியாலே ஆகலையோ, அதிக தேவனிடத்துல நீங்க கேட்கிற முறையோட கேட்டால் அதுல நீங்கள் விடுதலையாக தேவன் உங்களுக்கு உதவி செய்வார் சொல்லி இந்த வார்த்தை குறிப்பிடுகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதிலே 14 படிக்கலாமே. அதிலேயே 14 நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலமும் தாகம் உண்டாகாது. நானே கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமா நீரூட்டா இருக்கு. புரியுதுங்களா? அப்ப தேவன் அது எதனால கொடுக்கிறார்னா, அவரை உண்மையா நீங்க வர வைத்து அவரை உள்கொண்டு அவருடைய பிரமாணத்தை கைக்கொண்டு அது பிரகாரம் நடந்தீங்கன்னா தேவன் உங்களுக்கு இருந்தா நீங்க எந்த காரணத்தை கொண்டு யாரு மேலே குறை சொல்றதே மறந்துடுவீங்க. மனைவியே அவனை சொன்ன கூட விடமா அப்படிம்பீங்க. கணவனே அவனை சொன்ன கூட விடுங்க, அதோட நாயமா விடுங்க, நம்ம பார்க்கலாம், நம்ம குழப்ப பார்க்கலாங்க, நம்ம பார்க்கறது மட்டும் இல்லைங்க, நாம தெய்வத்தடத்துல போலாங்க, தெய்வம் நம்மளுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த எண்ணங்கள் உங்களுக்கே உருவாகும். அல்லேலூயா. சில பேர் குடும்பமே குடிக்குவாங்க, அடுத்த பத்தி பேசி சிரிச்சு பொய்யாரமா என்ன பண்ணாங்க சிரிச்சுட்டு இருப்பாங்க. அதுல இருந்து என்ன அர்த்தம்னா, அவங்க குடும்பமே சேர்ந்துன்னா அடுத்த மேல குறை ஓரிட்டு பேசிட்டு சிரிக்கிறாங்க. உங்க குடும்பத்தை நீங்க குடும்பம் தான் பேசிடுங்க, ரெண்டாவது ஒரு நாள் வரும் அந்த நேரத்தை ஊரே நம்மளை பேசிடுங்க. இல்லையா? ஏன்னா நீங்க குடும்பமே சேர்ந்து ஒருத்தர் தான் பேசுனீங்க,
அதனால ஆண்டவர் கணக்கில் வச்சுக்க மாட்டாரு, இன்னொருத்தர் விருப்பம் கணக்கில் வச்சுட்டு சமயம் மறுத்து பார்ப்பாரு. அந்த சமயம் வரும்போது ஊரே பேசி சிரிக்க மாதிரி பண்ணிட்டு போயிடுவார். அப்போ ஆண்டவர்கிட்ட போய் மற சொன்ன ஆண்டவர் சொல்லுவாரு, நீங்க வீட்டுக்குள்ள உட்காந்து எப்படி எல்லாம் ஐயாரமா பேசி சிரிச்சேன், எப்படியெல்லாம் அடுத்தனை பற்றி தூத்துனேன், இன்னைக்கு பார்த்தியா உன்னுடைய காரியம் ஊருக்குள்ள காத்துல அப்படியே பறந்து கொண்டிருக்க தெரியுதா? அப்ப ஆண்டவர் சுத்தி காட்டுவார், அதை படிக்கும்படி செய்வார் அப்படின்னு வேதம் எழுதியிருக்கு. நான் சொல்லிட்டு வேதம் எழுதியிருக்கு அல்ல இல்லையா? எழுதியிருக்குதா இல்லையா? நாம் என்ன செய்யறோமோ அதை படிக்கும்படி செய்யும்னு எழுதியிருக்குதா? சொல்லுங்க, தெரிஞ்சு சொல்லுங்க. எழுதியிருக்குதா? எனக்கு மஞ்ச கேட்கலாம். எழுதியிருக்குதா? எழுதியிருக்குதா? எத்தனாவது வசனம் சொன்னா பிடிச்சிக்கிறேன், அதனால தானே எழுதியிருக்குதா? என்ன வசனத்தில் இருக்குது சொல்லு. அல்ல இல்லையா? சரி, அது நீ கண்டுபிடிச்சு சொல்லு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, அல்ல இல்லையா? பாருங்க, அதுலயே 4:15 படிங்க. அதுலயே அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே எனக்கு தாகம் உண்டாகாமலும் இங்கே தண்ணி போக்குறது வராம இருக்கிறதுக்கு எனக்கு தண்ணி, அந்த தண்ணீர் கொடுக்கணும் கேட்கிறான். அப்படி என்ன கண்ணியம்னா ஆண்டவர் சாவா அப்படி நடிச்சிட்டா. ஏன்னா அவனுடைய வழிபாடுகள், அவருடைய பேச்சு, நடை, உடையெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத, ஊருக்கு பிரியமில்லாத காரியங்கள் அவர் இருக்கிறான்னு அர்த்தம். அல்லேலூயா. எத்தனை பேர் அல்லேலூயா, எத்தனை பேர் அப்படி இருக்கிறோமோ அது இன்னைக்கு மாறும்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமே, நீங்க மாறுறதுக்கு வழி தேடணும். அல்லேலூயா. அப்ப அவ கேட்கிறா பாருங்க, அந்த தண்ணீர் கொடுங்க. ஆமா, நான் கொடுப்பேன், அந்த தண்ணீரை நீங்க வாய் புசிக்கி நீ புசித்தீங்கன்னா அது நடக்கு அப்படிங்கிறார். எப்படி கொடுப்பாரு? வாயின் வார்த்தை முன்மனை கூப்பிடும் போது அது கிடைக்கும். அப்படித்தான் கிடைக்கும். அல்லேலூயா. நீ தண்ணி குடிச்சாலும் குடிக்காட்டி உன்னுடைய உள்ளுக்குள்ள ஜீவ ஊத்து ஊறிக்கொண்டுதான் இருக்கிறது. அது ஒரு நேரம் தான் உன்னுடைய இருதய துடிப்பு துடிச்சு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஒரு இன்ஜின் ரொம்ப சூடேறி பாருங்க, அந்த இன்ஜினுக்கு தண்ணி ஊத்தலைன்னா அது என்ன தீப்பிடிச்சிருக்கு. அந்த இன்ஜினுக்கு தண்ணி ஊத்துறதுக்கு ஒரு இது வச்சிருக்கிறாங்க இல்லையா? அந்த இன்ஜினுக்கு தண்ணி ஊத்தாத இது இருக்கு, அது கூலிங், அதே ஆகிற மாதிரி ஒரு கூலிங் மிஷின் மாட்டி இருக்கு. அப்ப அந்த கூலிங் மிஷின் இருக்கிறதுக்கு தண்ணி ஊற்ற வேண்டியது வராது, கூலிங் மிஷின் இல்லாததுக்கு தண்ணி ஊற்ற வேண்டியது வரும். அப்ப நம்மளுக்கு தண்ணி ஊத்தாதபடி கூலிங் மிஷினை கர்த்தர் உள்ளுக்கு பொருத்தி இருக்காரு. அந்த கூலிங் மிஷினோட அவர் சொல்ற வார்த்தை பொருத்தும் போது நம்மளுக்குள்ள அது ஜீவத்தை மாறிக்கு. அல்லேலூயா. அவருடைய பிரமாணத்தை நீ கை கொண்டு நடக்கும் போது நீ என்ன பண்ண, இந்த ஊருக்குள்ள அடைபட்டு ஆள் இல்லாத போது தண்ணி மாக்குது, ஆள் இல்லாத போது பேசுறது, ஆள் இல்லாத போது நீ நடமாடுறது, ஆள் இல்லாத போது வெளியே வர்றது, அந்த அகமானத்தை தேவனை கர்த்தர் என்ன பண்றாரு, தூக்கி அவர் சிலுவையில் சுமக்கிறதுக்கு போகாததுக்கு முன்னையே உன்னை என்ன எடுத்துக்கொள்கிறாரு. இல்லையா? அதை எடுத்து நீ தாராளமா போய் என்ன பண்ற, ஊருக்குள்ள போய் நீ என்ன பண்ற, நீ எல்லாத்த போல நீ என்ன பண்ண, எல்லா தெருவில் போலாம், எல்லா வசதியிலும் போலாம், எல்லா இடத்துக்கும் நீ போய் சமாதானத்தோட நீ வாழலாம்னு சொல்லி அந்த ஜீவ ஊத்துங்கிற ஊத்தை உங்களுக்கு தந்துடுறாரு. இல்லையா? அப்ப தந்தோன்னு நீங்க என்ன செய்யலாம், அப்படியே எல்லா இடத்துக்கு போயிக்கலாம், வரலாம். அப்ப இன்னொன்று அது மறக்கப்பட்டு போயிருது. பழைய மனுஷன் சொல்லுவாங்க, இப்படி இருந்தோம் பாடுறா, இன்னைக்கு எவ்வளோ பத்தியா இருக்கிறான், அப்படி போறான் பாரு, எப்படி இருக்கா பாரு. ஆமா, நான் ஒரு காலத்துல அப்படி இருந்தேன், அந்த மனுஷன் செத்துட்டேன், இப்ப இருக்கிற மனுஷன் நான் வேற அப்படின்னு நீங்க சொல்லணும். இல்லையா? சொல்ல வைப்பாரு. என்னை கூப்பிடுவாங்க சில பேர், பேசுவாங்க, ஏய் வள்ளிய பழைய வள்ளியிருப்பா, நீ என்ன இப்படி பேசுறீப்பாங்க. நான் சொல்லுவேன், நான் செத்துட்டானுங்க, அதனால நான் வேற மனசுனால உங்களோட இப்படி பேசுறேன். அல்லேலூயா. செத்துட்டான்னு உங்க வாயிலே சொல்லணும், அதுவும் உண்மை. சரிங்களா? என்னைக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்துல நீங்க வந்து தண்ணிக்குள்ள முழுகி தூக்கானா அதை சாகடிச்சுட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு மாறும். அதை சாகடிக்கிறது சொல்லிட்டு அதுக்கு நீங்க போகும்போதே தீர்மானம் எடுத்து போய் தான் ஞானஸ்தானம் எடுக்கணும். ஞானஸ்தானம்னா என்னன்னு புரிஞ்சுக்கொள்ளணும். அல்லேலூயா. என்னமா விளையாட்டு குழந்தை விளையாடுற மாதிரி தனிக்குள் வேணும் அமுத்துவாங்க, என்னமா கேட்கறாங்க, மூக்க பிடிச்சாங்க, அமுத்தி விட்டாங்க, தூக்கி விட்டாங்கன்னு வந்துட்டு எல்லாருக்கும் என்ன வாங்குறாங்க, அந்த அப்பத்தை வாங்குறன்னு சொல்லி வாங்கக்கூடாது. சத்தியம் என்ன, அந்த சத்தியத்தை பிரகாரம் நீ நடக்கும் போது ஆயுசு உனக்கு அப்பாயுசு, மரணம் வராது, வியாதி வராது, துன்பம் வராது, துயரம் வராது. இதெல்லாமே மாறுறதுக்காக தான் தேவனை கர்த்தர் ஜீவத்தை நம்மளுக்குள்ள வைக்கிறார்.
அப்ப நீ அது வாங்கிட்டு வந்து ரெண்டாவது விளையாட்டு பண்ண மாதிரி பண்ணா ரெண்டாவது மரணங்களும் சம்பவிக்கிறது, மீண்டும் வேணும் வியாதி வருகிற காரணம் வேணும்னா நாம அவரை போல வாழ்றதுதான் அவர் ரத்தத்தை கொடுக்கிறாரு, அவரை போல வாழ்றதுதான் அவருடைய சரீரத்தை கொடுக்கிறாரு. அப்ப இந்த ஸ்திரிக்கு சொன்னடி அவளுக்குள்ள அப்படியே அவளுக்கு சொல்ல வேண்டிய முறையெல்லாம் சொல்லி கொடுத்தோன்னே அவ அப்படியே தலகளா மாறுறா இல்லையா? அப்படியே மாறுறா. ஒரே நாட்டுடைய பிரசங்கத்துல அவன் மாறுறா. உங்களுக்கான தினசரி வாரம் வாரம் கத்தி தொண்டைகளை தண்ணி கடை கத்தி ரெண்டாவது உட்காரும் போதெல்லாம் என்ன செய்றீங்க? வரும்போதெல்லாம் ஏதோ ஒரு குறையில கொண்டாடுறீங்க. உங்களுடைய அங்க இருக்கிற செய்திகளை ஒரு இடத்துல உங்களை கேட்டா அருமையான செய்திகளை எனக்கு கேட்குது. அது மாறணும் நம்ம கிட்ட இல்லையா? மாறினா தான் நாம என்ன பண்ண முடியும்? அந்த ஜீவத்து உங்களுக்கு என்ன பண்ண தாகம் உண்டா ஜீவத்துன்னு உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லி வேறு சொல்லி. சரி 15 படிச்சு அதுல 16 படிங்க. பாத்தீங்களா? யாரையும் சொல்றாரு, உன்னுடைய புருஷன் அழைத்து கொண்டாரு. எனக்கு அவனுங்கிறா, புருஷன் இல்லைங்கிறா. அப்ப இப்ப இருக்கிற புருஷன் இல்லை, இது வரைக்கும் இருந்தவனும் புருஷன் கிடையாது. அப்ப இந்த தாகம் நீங்கணும். அது தாகத்தை தீர்க்கிறதுக்கு உன்னை அழைச்சுங்கிறது. ஒரு மனசை புதிய சிருஷ்டியா மாத்துறதுக்கு தான் தேவன் அழைக்கிறார். உங்களை அழைச்சவர்கள் நீங்க பழைய இதுலயே பண்ணுங்க. கலந்து கட்ட குடிச்சவங்க நீங்க பழைய இதுலயே போயிட்டு இருந்தா உங்க குடும்பத்தில் நடக்கிறதுக்கு அது கர்த்தர் காரணம் இல்லை, நாம தான் காரணம் இல்லையா? நாம மாறணுங்க. நீங்க வாரி வாரி வரும்போது வாரமான சமாதானத்தோட சந்தோஷத்தோட நீங்க செல்லணும். உங்க குடும்பத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் உங்களை அறியாதையா ஆசீர்வதிக்கப்பட்டது நீங்களே காங்கணும் இல்லையா? ஆசீர்வாதம் தானாக வரு. நீங்க போய் தேடி வாங்கிட்டு வந்தாலும் நிக்காது. தேவன் கொடுக்குற ஆசீர்வாதம் தானாக வந்து நிற்கும் இல்லையா? அது யாருமே சொல்ல வேண்டியது வராது. நீங்க போய் பாருங்க, நைட்டு மகள் பாடுபடனுடைய ஆஸ்தி பெருகும் எழுதிருக்குது. அப்ப ஆஸ்தியே பெருக மாட்டேங்குது. ஏன் கஷ்டப்படுறீங்க இல்லையா? அப்ப ஆஸ்தி பெருகிற காரணம் நீங்களே என்ன பண்ணுங்க, அது முறையோட நடக்கலன்னு அர்த்தம், முறையோட சம்பாதிக்கலன்னு அர்த்தம், முறையோட அந்த காரியத்தை கை கொள்ளணும்னு அர்த்தம் இல்லையா? அதுவுமே ஒரு பிள்ளை இந்த வருஷம் பால் குடிக்கிறான், அடுத்த வருஷம் இந்த வருஷம் பால் குடிக்கிறான், ரெண்டாவது வருஷம் சோறுக்குறான், ரெண்டாவது வருஷம் என்னென்னு கொண்டு அவர் சாப்பிட அத்தனை சாப்பிட அவனுக்கு செரிக்குது. அதே மாதிரிதான் மனசை மாறணும். மாறிக்கொண்டே இருக்கிறக்காக தேவன் வாரம் வாரம் நம்மளுக்கு சத்தியத்தை சொல்லிக் கொடுக்காரு. இப்படி நடங்க, இப்படி போங்க அப்படின்னு சொல்லி கொடுக்காரு. சொல்றதை நீங்க கடைப்பிடிக்கணும் இல்லையா? அதை விட்டு போட்டு அவர் இப்படித்தான் பேசுவார், இப்படித்தான் சொல்லுவார், இப்படித்தான் பேசுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு நஷ்டம் இல்லை, அது உங்களுக்கு தான் நஷ்டம். உங்களுக்கு ஆலோசனை நான் சொல்லி கொடுக்குறேன் இல்லையா? அப்ப ஆலோசனை போய் நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா நீங்க என்ன, உங்களுக்கு யாருக்கு நஷ்டம்? ஒரு தோட்டத்துல வெள்ளாம் இருக்கு, ஓனாரி எல்லாம் கொடுத்து அது பக்குவப்படுத்தி கட்டே வேலை வாங்குற. அவன் போனோடனே நீங்க என்ன பயிரை டக்குன்னு மட்டம் போட்டு முடிட்டு வந்தா முதலாளிக்கும் நஷ்டம், நம்மளுக்கு நஷ்டம். ஒரு ரெண்டாவது பார்ப்பேன், இது யாரும் அந்த பாத்திர களை வெட்டல, இவன் கூப்பிடுறவனே உனக்கு சம்பளம் வேணுமா வேண்டாமா? வேணும். அது என்னடா பண்ணி வைக்கிறேன்? செடி முடிஞ்சது. அது செடி என்ன ஆச்சு? முடிஞ்சு போச்சு. அப்ப நீக்கு சம்பளம் எடுப்போம், அவ்வளோத இல்லையா? அப்ப யாருக்கு நஷ்டம்? முதலாளி நஷ்டப்பட்டது முக்கியம் இல்லை, நாம நஷ்டப்படுறோம் இல்லையா? அதே போலதான் தேவன் உங்களுக்கு கொடுக்கறத கொண்டாரு. அவர் என்ன செய்யறாரு? கொடுக்க வர்றாரு. ரெண்டாவது உங்களுக்கு கொடுக்காத வருத்தத்தோட அவர் திரும்பி கண்ணீரோட போறாரு. கொடுக்கலான்னு ஆசையோடு வருவார் தெய்வம். இவங்களை நல்ல உயர்த்தோடு ஆசையோடு வருவார். இவங்களை மேலும் மேலும் கொண்டே என்ன பண்ணுவேன், உயரமான கண்மணி மேல வைக்கணும் ஆசையோடு வருவார். நீங்க பார்த்தா அதே மாதிரி இருக்கிறத பார்த்து ஆண்டவர் அப்படியே கண்ணீரோட அதை கொண்டுட்டு திருப்பியே கொண்டு போவாங்க இல்லையா? இதான் நடக்கிறது சரிங்களா? கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டு. சரி, இப்ப எத்தனை படிச்சீங்க? 16 படிச்சு 17 படிங்க. அவளும் ஒன்று வருஷம் இல்லை, 5 பேர் இருந்தாங்க, இப்ப இருக்கணும் இல்லை அப்படின்னு 6 பேர் ஆச்சுன்னு அர்த்தம் இல்லையா? அப்ப கர்த்தருடைய கருத்தில் நான் ஒப்புக்கொடுக்க இது மாறும் அது இருக்கிறதுனால தான் என்ன இல்லை தண்ணி கொண்டா இருக்கு. தண்ணி என்ன நேரத்தில் கொண்ட போக்க வர முடியல, எல்லாரோட பஜார தண்ணி போக்க வர முடியறது. அப்ப நாம என்ன பண்ண முடியல?
பேசுறத அதனாலதான் சொல்றேன். யார் இடத்துல எப்படி பேசுறோம், என்ன பேசுறோம், புரிஞ்சு பேசணும்னு சொல்றோம். சரி, அது இருக்கு. அதுல எல்லாமே பார்த்துருக்கு டைம் கிடையாது, கத்திர உங்களை ஆசிரிக்காது. அதுல 20 படிங்க. ம் 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 இந்த பக்கத்து படி சத்தம் போட்டு. ம் 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 என்றார். பார்த்தீங்களா? அப்ப என்ன சொல்றாங்க? தொழுது கொண்டதுல இருந்து அது அடிப்படை வந்து எடுக்கிறேன். அப்ப என்ன நான் சொல்றது, ஏன் தொழுகள்னா, நம்ம ஒவ்வொரு தொழுகைக்கு வரும்போதெல்லாம் நாம தொழுகும் போது எப்படி முன்பதாக்கள் நடந்ததை சொல்லிக் கொடுக்க நாம மாறும்போது நம்மளுக்கு அந்த ஆசிரியர் கிடைக்கும்னு சொல்லி வேதம் தெளிவாக பேசுகிறது. ரெண்டாவது, அதுல முழுசு படிக்கிற டைம்ல 23 படிக்கிறதுல உண்மையா தொழுது கொள்பவர்கள் ம் 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 இப்பொழுது வந்திருக்கிறதே சொல்லி என்னன்னாரு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப என்னாச்சு? இப்ப அந்த காலத்துல தான் நம்ம இருக்கிறோம், உண்மையை தொழுது கொண்ட காலம். அப்ப உண்மையா நீங்க கேட்கும் போது உங்களுக்கு என்ன வேணுமோ தேவனை கர்த்தர் உங்களுக்கு தந்துருவார். அதுக்கு தான் நான் சொன்னேன் 51 14 படிக்க சொன்னேன். 14 இருக்க படிங்க. அதுலயே மீண்டும் 51 14 ஜீவனமா விடுதலையாவன், அவன் கிடைக்கல சாவதுமில்லை, அவன் அப்பம் குறைவதும் இல்லை. நீங்க இதை கரெக்ட் பண்ணி தொழுவருக்கு முன்னோர்களை போல நீங்க மாறிட்டா, அப்படியே பாடும்போது சொன்னாப்ல யாரு, தாவீது மகனோட காலத்துல வெள்ளி ஒரு பொருட்டே இல்லை, தடமலையிலெல்லாம் கொட்டி கிடக்கு, காடு வேடெல்லாம் கொட்டி கிடக்கு, தடமலையில் கொட்டி. அது மாதிரி இன்னைக்கு காலங்கள் உங்களுக்கு வந்துட்டு இருக்கு, நீங்க தான் அதை பயன்படுத்த மாட்டீங்க. இன்னைக்கு யார் பாருங்க, ஒண்ணுமே இல்லாத வீட்டுல போய் பாருங்க, லட்சக்கணக்கில் பணம் வச்சிருக்கிறேன். கத்திர தொழுகிற வீட்டுல போய் பார்த்தா தான் கடன் வாங்கி வச்சிருக்கேன், தெரியுமா? ஆமா, அதுவுமே நான் பேசும்போது யாராவது கடையில் பேசும்போது, அன்னைக்கு ஒருத்தர் பேசும்போது ஒருத்தர் சொன்னார் பணமே கொண்டுட்டு வரல அப்படின்னாரு. பணமே இல்லைங்கிற ஒருத்தர் சொன்னேன். அப்படி நான் சொன்னேன் ஒரு அம்மாவை பார்த்து, ஏம்மா இன்னைக்கு கோமணம் கட்டிட்டு பல்லிச்சுட்டு போகிறா, அவங்ககிட்ட லட்சக்கணக்கில் பணம் இருக்குது, உங்களை பார்த்தா கோடீஸ்வரி மாதிரி இருக்குதுன்னா அப்படின்னு அப்போ சொல்லுது, நாங்கள் காடு கரையும் பண்ண வந்திருக்கிறோம் அப்படின்னா. அப்போ என்ன அர்த்தம் அதுக்கு? பணத்தை எத்தனை போட்ட கட்டித்தானே வந்துருக்குறாங்க. நான் சொன்னது என்ன சொன்னேன், ஒன்றுமே இல்லாதவங்களுக்கு லட்சக்கணக்கில் வச்சுருக்கிறான்னு பார்த்தா கோமணம் கட்டிட்டு உட்காந்துருக்குறேன், உங்களை பார்த்தா கோடீஸ்வரி மாதிரி தெரியும், நீங்கள் பணம் இல்லையே நான் நம்பணும் அப்படின்னு. ஆமாங்க ஐயா, காடு கரை மேலே வந்திருக்கிறோம் அப்படிங்கிறாங்க, கரை மேலே வந்துருக்குங்கிறாங்க. பார்த்தீங்களா? அப்போ பாருங்க, காலத்தில் எல்லாருக்கிட்டையும் பணம் இருக்குது, தேவ பிள்ளைகிட்டையும் பணம் இருக்குது. ஆனால் மறைக்கிறீங்க நிறையா. வெளியே வாங்க, பணத்தை வெளியே எடுங்க, அப்போ உங்களை மாற உங்களுக்கு ஆசீர்வாதம் அதிகப்படுது. அதனால தான் ஆண்டவரே சொன்னார், நீ எந்த நாள் கொடுக்குறியோ அந்த நாளில் ஒருத்தருக்கு சம்பளம் வேற ஒன்று என்ன செய்யும் தெரியுங்களா? அல்லேலூயா. ஏன் சம்பளம் வேற ஒன்று என்ன செய்யும் தெரியுங்களா? கேட்குதா? சம்பளம் வேற ஒன்று செய்யுங்களா? பொண்ணுங்கிறா 4000 ரூபா வாரம் வாங்கினீங்கன்னா 4000க்கு நீ எவ்வளோ போடணும்னு 400 ஓடுறீங்க, 800 ரூபா ஓட்டு பாருங்க, ஆட்டோமேட்டிக் சம்பளம் ஏறும். ஆமாம், நீ விதைக்கிறவனுக்கு தான் முளைக்கணும் ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ ஆண்டவர் பார்ப்பாரு, சம்பளம் ஏறிக்கு ஆட்டோமேட்டிக் ஏறும். அந்த வசனம் அப்படி தான் சொல்லுது. நீ எந்த அளவு நேரம் குடிச்சோ அந்த அளவு நேரம் நான் பார்த்து அமைக்கி குலுக்கி நன்றாக மடியில் சரிஞ்சு விளையாட போடுனார். அப்போ என்ன அர்த்தம்? நம்ம வாங்குறதையே நம்ம மறைச்சா அப்போ ஆண்டவர் பார்ப்பாரு, இவன் கொடுத்தா இப்படி ஏதோ பண்ணுவேன், இவனுக்கு இதே சம்பளத்தில் போகுது, நீ அங்கே முறுமுறுத்துட்டே இருக்கு, யாரும் முறுமுறுத்துட்டே இருப்பேன். ஆமாம், ஒரு கடையில் வியாபாரம் இருந்துச்சுன்னா ஒரு 1000 ரூபாய் கிடச்சுன்னா 1000 ரூபாய்க்கு 200 ஓட்டு பாருங்க, ரெண்டாவது 2000 ரூபாய் மாறு. சம்பளம் வாங்கும்போது அதே 1000 ரூபா வாங்கினீங்கன்னா 200 ரூபாய் போட்டு பாருங்க, மாறு. அப்புறம் 2000 ரூபாய் மாறு. நீங்கள் அதுலேருந்து நீங்கள் அதை கை வச்சுட்டே இருந்தீங்கன்னா கொடுத்த போது அவர் அப்படிதான் சொல்லுவார், தலையாட்டினீங்கன்னா நீ தலையாடிட்டே முறுமுறுத்துட்டே இருக்க வேண்டியது. அதுலேயும் நாளுக்கு நாள் வாங்குற சம்பளம் எதுவானே தெரியாத முடிப்பேன். இப்படியே இருப்பேன் வழியா, இப்படி ஆகவே மாட்டியாது. ஆண்டவர் வார்த்தைக்கு எதிர்தான் பண்றோம், எதிரான காரியத்தை செய்யறோம். ஆண்டவர் என்ன சொன்னாருங்க, அவன் சாவதம் இல்லை, அவன் அப்பம்
குறைவதும் இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏன் குறைபடுகிறது? ஏன் எதனால? அப்ப நாம பார்க்கணும். இன்னைக்கு காணிக்கை பத்தி எல்லாம் பாஸ்ட் என்ன பேசத்தாரு. ஏன்னா குடுக்காத உள்ள தர்த்தனம் பல நிமிடம் ஆடுதான். உலகத்தாங்கிட்ட பூரா பணம் போயிட்டு இருக்குது, கிறிஸ்துக்காரங்கிட்ட பணம் இல்லை. கிறிஸ்துக்காரன் வீட்டுல தான் பஞ்சமே ஆடுது. காரணம் என்ன சொல்லுங்க? சத்தியத்தை சொல்லி கொடுத்துதான் அதை செய்யறது இல்லை. தெய்வம் வஞ்சிக்கிறதுக்கு ஆரம்பம் பண்ணிட்டு வஞ்சிக்கிறதுனால வரக்கூடிய விளைவுகள் தான் இதெல்லாம் இல்லையா? பாருங்க, ஏசாயா 11:1 817 பக்கம். ஏசாயா பழைய ஏற்பாடு வாங்க, நான் முடிக்க பாரு ஒரு வருஷம் சொல்லி. ஏசாயா 11:1 தோன்றி ஒரு கிளை எழுப்பி என்ன பண்ணுங்க? ஒரு பேர்ல இருந்து அதுல என்ன ஒரு கிளை எழுப்பி. சரி, ரெண்டு படிங்க. அதுல 11 தங்கியிருப்பார். எப்போ நீங்க பயப்பட்டு கீழ்ப்படிந்து தேவனை கேட்ட செய்யும் போது எல்லாமே தங்கியிருக்கு. தங்களுடைய ஆட்டாமாட்டிக்கு ஈசாக்கனுடைய அடிமரத்தில் வேறொன்று தோண்டி கிளை ஒன்று முளைக்கி அது துளிர் விடும், அது கண்ணு கிடைக்கும், அது பறந்து ஓடி அது என்னங்க எல்லா இடத்துலையும் எங்கெங்க தண்ணிக்கு அதை உறிஞ்சி குடித்து அது பெரிய கனியை கொடுத்து வாழ வைக்கும் அப்படின்னு சொல்லி வேறு சொல்லுங்க. இல்லையா? அப்ப தோன்ற செய்யணும். தோன்ற செய்யறதுக்கு நீங்க தான் முடிவெடுக்கணும். கர்த்தர் ஒன்று உங்களை சொல்லிப்பட்ட பொய் சொல்லிட்டு இருக்க மாட்டார். என்ன சொன்னாலும் அது செய்தே முடிப்பார். நீங்க அதுல நீங்க எதெல்லாம் ஆண்டவருடைய கற்பனைகள் கை கொள்ளாத ஓடுனீங்களா அது தேவனாதி மாட்டின்னு தான் சொல்லுவார். அப்படின்னு தான் சொல்லுது, வேதம் சொல்லுது. நான் சொல்லிடுறேன். அது பாருங்க, இந்த வரைக்கும் நான் புதிய ஏற்பாட்டு படித்தேன், பழைய ஏற்பாட்டை படித்தேன். இன்னொரு வசனம் படித்து நம்ம செவிக்கலாமே. கர்த்தர் உங்களை ஆசிரியப்பாராக. ஆமே, ஸ்தோத்திரம். உபாகம் 28 எடுங்க. எடுத்து ஒன்ன படிங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய் கர்த்தருடைய கட்டளைப்படி எல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுத்தாயானால் உன் தேவனாய் கர்த்தர் சகல ஜாதிகளுக்குமே மேன்மையா வைக்கணும் தான் சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் கிறிஸ்துக்காரங்க எல்லாரும் எங்கே பார்த்தாலும் பஞ்சம் பாடுறீங்க. கிறிஸ்துக்காரனுக்கு தான் அதிகமான பிரச்சனையே இருக்குது தெரியுங்களா? எல்லாம் பாருங்க, பெரிய பெரிய ஊழிகாரெல்லாம் அப்படியே பாலிஷை பண்ணி கடனை அப்படியே சாக்கு பையன் மூட்டை கட்டி பணத்தை வைட்டு போகிறேன். நான் அந்த மாதிரி விரும்பலை. நீங்கள் நம்ம 4 பேர் இருந்தாலும் நீங்கள் நல்ல கத்தை கேட்டு நீங்கள் மாறணும். அதுதான் முக்கியம். நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் கோடீஸ்வரன் ஆகணும், அதுதான் முக்கியம். சரிங்களா? இப்போ நீங்கள் ஒவ்வொரு காரியத்தை நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா தேவன் அறியாத மக்கள் இடத்துல இருக்கிற சொத்துக்கு கட்ட இல்லை. இப்போ அண்ணப்போ பைபிள் என்ன ஓட்டுருக்குது? உலக நாடு என்ன வச்சுருங்க? கிறிஸ்துக்காரன் தான் பணக்காரன் ஓடுது. ஆனால் கிறிஸ்துக்காரன் இப்போ பணக்காரராக இருக்கிறீங்களா? நீங்கள்லாம் எப்போ பார்த்தாலும் ஏன் பஞ்சம் பாடுறீங்க? அது கை கொள்ளாதனால தான். என்னென்ன வியாதி எல்லாம் இருக்குதோ அத்தனை வியாதியும் உலகத்தாங்கிட்ட இல்லை, தேவன் அறியாத மக்கள்கிட்ட இல்லை, அறிஞ்ச மக்கள் இடத்துல எல்லாமே இருக்குது. காரணம் என்ன? ஏட்டிக்கூடியே பண்ணுறோம். சரியா? அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறோம். ஏன் அதையும் படித்து காட்டிடலாமே. மத்தேயு 15:26 நினைக்கிறேன். எடுங்க, இந்த ஒரு வருஷம் படித்து ஜெயிச்சிடலாம். ஆமாம், மத்தேயு 15:26 படி. எது மத்தேயு? இந்த மத்தேயுங்கிற சாரி, யாத்திராகம் 15:26 படி. கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவர்களை செய்தால்
ம் அவருடைய நியமங்கள் யாவையும் ம் கைக்கொண்டால், நான் எகிப்திலிருந்து வரப்பண்ணின ம் வியாதிகளில் ஒன்றையும் ம் உனக்கு வரப்பண்ணேன். ம் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். பார்த்தீங்களா? அப்போ பார்த்த கிறிஸ்துக்காரவங்களே என்ன பண்ணுங்க, வியாதி பிரச்சனைகள் துன்பங்கள் எல்லாம் இங்கே தான் இருக்குது. அல்லேலூயா. ரபிகா தூங்குறா அப்படின்னு தூங்குறா அப்படின்னா தட்டில் அப்படியே தட்டி கொடு, ஒரு கோரிக்கை போச்சு. அல்லேலூயா. பார்த்தீங்களா? கத்தருக்கெல்லாம் சொல்லி போட்டு சொல்கிற பாருங்க. உபாகம் மீண்டும் உபாகத்துக்கு வாங்க. 28 12 மட்டும் படிங்க. ஜெபிக்கலாம், ஜெபம் மட்டும் போகலாம். 28 12. ஏற்ற காலத்தில் தேசத்தில் மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளில் எல்லாம் பார்த்தீங்களா? இல்லையா? இது சொல்லி போட்டு நான் கடன் வாங்குறேன், நான் அங்கே வர்றேன், இங்கே வரேன், செய்ய முடியல, கடன் வாங்கினேன், கட்ட முடியலன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உடக்காம தலையாடிட்டு எத்தனை காரியத்தை பண்ணீங்கன்னா ஆண்டருக்கு விரோதம் செய்திகளை பாருங்களை பார்த்தாரு. கொஞ்சம் பாருங்களேன், கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கண்டிஷனாக கத்துரு கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிற அநேகத்தில் ஆசிரியர்னு சொல்லிட்டார். அது கத்தருடைய வார்த்தை ஒரு நாள் பொய் வைக்க மாட்டார். நீங்கள் நானும் பொய் சொல்லலாம், தெய்வம் பொய் சொல்லவே மாட்டார். அல்லேலூயா. நீங்கள் பாருங்கள், கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தோடு உங்களுடைய யார் கடன் வாங்கி அந்த கடனெல்லாம் காணாது உங்களுக்கு. இது நிச்சயம். சரிங்களா? நீங்கள் அதை பார்க்கலன்னா பாஸ்ட் தொண்டத்தலை எடுத்து கத்திக்கிட்டே இருக்க வேண்டியது. நீங்கள் எத்தனை வேறு நிலைமையிலும் டிவியில் போட்டு பார்த்தாலும் சரி, செல்லில் பார்த்துருந்தாலும் சரி, பயத்தை ஒன்று படித்தாலும் சரி, ஒன்றும் பண்ணணும். படிப்புக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை, சத்தியம் கேட்கறதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. நடக்கணும் முதல். அல்லேலூயா. அது கை கொள்ளோடு, கை கொள்ளாத நடந்தால் என்ன முடியும்? ஓடி ஓடி எல்லாரும் டிவி போட்டு, எல்லாரும் செல்லை பாட்டு, எல்லாரும் வசத்தை படிச்சுட்டு தோத்திரம் ஆத்தரவிட்டே இருக்க வேண்டியது. கை கொண்டு நடக்கணும் முதல்ல. அதை தான் சொன்னார், நீ கொஞ்சத்தில் உண்மையாரு அநேகத்தில் என்ன வேணும்னு சொன்னாரு. நிறைய மாற்றத்தை நாம தான் கொண்டாடுறோம். மாற்றத்தை கொண்டாடுறதுக்கு நாம தான் மாறணும். அதுக்கு தான் சக்தி எத்தனை அதுக்காகத்தான் உங்களுக்கு பேசணும். சரிங்களா? எல்லாரும் நாம் இந்த வார்த்தை பிரகாரம் நம்ம எல்லாரும் தலையை தாழ்த்தி நம்ம செபிக்கலாமே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. ஆமென். அல்லேலூயா. நம்ம கொஞ்சம் துதிக்கலாமே. ஆண்டவரே நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா. எஸ் நன்றி, எஸ் நன்றி, எஸ் நன்றி. எல்லாரும் முழங்கால படி விடுங்க. ஆண்டவரே இப்ப சொன்ன வார்த்தை வசனம் ஆண்டவரே நாங்கள் அது மேற்கொண்டு நடப்போம் ஐயா. அந்த ஸ்திரியாப்பட்டவள் ஆண்டவரே அவனுடைய ஆண்டவரே தாகத்தை ஆண்டவரே கொடுக்கிற தண்ணீர், நீர் கொடுக்கும் தண்ணீர் தாகம் உண்டாகு, நான் கொடுக்கிற தண்ணீர் தாகம் உண்டாகு சொன்னீங்களே. அது பிரகாரம் அவள் நடந்து போகும்போது அவளுடைய தாகத்தை தீர்த்தீங்க. அவள் 4 இடத்துல போய் சத்தியத்தை சொன்னான்னு சொல்லி அந்த வேத்தை நிறைய எழுதியிருக்கு ஐயா. நாங்கள் அந்த சர்டிஃபிகேட்டுக்கெல்லாம் அதிகமாக நாங்கள் எடுக்கல. ஆனாலும் உங்களுக்கு மேலோட்டமாக உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தோம் ஐயா. உங்கள் கை கொண்டு நடக்கமும் அது பிரகாரம் இருக்கமும் ஆண்டவரே ஸ்தோத்திரியா. ஈசாக்குன்னு ஆண்டவரே அப்பா மரம் அடிவேரத்துல துளிர் விட்டு ஆண்டவரே அது பறக்கட்டும் ஐயா, பறந்து கனி கொடுக்கிறதா மாத்துட்டும் ஆண்டவரே. அப்பா ஞானத்தையும் அருமையும் கேட்கும்போது தருவேன்னு சொல்லி இருக்கிறீங்கய்யா. அது பிரகாரம் தாங்காண்டவரே கர்த்தர் தாமே தந்து உங்களை ஆசீர்வதிக்க வேண்டி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இந்த பிரமாணங்கள் எல்லாம் நீ கை கொள்ளும் போது உன் தேசத்துல ஏற்ற காலத்துல மழை பெய்யி எல்லாத்திலையும் கையோட செய்யறது எல்லாமே உனக்கு ஆசீர்வாதமா மாறுன்னு சொன்னீங்களே. நீ உன்னை ஒருத்தர் ஆளுவதில்லை, நீ அநேக ஜாதிகளை ஆளுவேன்னு சொல்லி எழுதியிருக்கிறதையா. அந்த வார்த்தை பிரகாரம் வசனத்தை பிரகாரம் என் தேவனை கர்த்தர் செய்து நாமத்தை மகிமைப்படுத்தும்படி கருணை காட்டு தயவு காட்டு ஜெபிக்கிறங்க தாவே. நீர் அப்படியே செய்து நாம் கவித்தும்படி காணத்துக்கு கோபிக்க அதிகாரம் உள்ள தேவனுடைய நாமத்துல ஜெபிக்கிறங்க தாவே சோதரையா. அதே போல அடுவரே தாஜா அப்பா கொஞ்சோண்டு பேர் வச்சு காலத்தோடு இருக்கிறீங்க எங்களை அழைக்கலையா. அடுவரே எங்களை ஜெபிச்சு கடத்தை முழுசும் ஜனங்களால் நிரப்பி தேவனுடைய அவசியத்தினால் நிரப்பி கர்த்தர் பெரியவர் மீட்பர் ரட்சகர் நிரூபிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறங்க தாவே சோதரையா. அற்புதங்களை பண்ணுங்க, அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவரே. வந்த பிள்ளைகள் என்னென்ன காரியங்களுக்காக கவலையோட கண்ணீரோட வேதனையோட துக்கத்தோட வந்தாங்களோ அந்த துக்கம் மாறுட்டே சுனாமத்தில், துயரங்கள் மாறுட்டே சுனாமத்தில் அடுவரே என்னெல்லாம் பிசாசு கட்டிக்கிற கட்டில் உடைக்கப்பட்டு பிள்ளைகள் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் கர்த்தர் தருவாரா. இயேசுவினால கர்த்தர் தந்து அவங்களை பெருக பண்ணுவாரா, அவங்களை அடுவரே வளரச் செய்வாரா. அடுவரே நீரே அநேகர் கடன் கொடுப்ப, நீ கடன் வாங்க மாட்டேன்னு சொன்ன வார்த்தை வசனம் நிறைவேற
நிறைவேறுவாதா. என் தேவனை கர்த்தர் நிறைவேற்றி ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தும்படி ஜெபிக்கிறையா. ஆமாப்பா, நீங்க சொன்னீங்க, கொடுக்கறதுல இருந்து பேசியிருக்கிறீங்கய்யா. ஆண்டவரே, வாரம் வாரம் கூட சொல்லுகிறீங்க. ஆண்டவரே, எத்தனையோ காரியங்களை பத்தி பேசுறீங்கய்யா. ஆனால் இந்த வாரம் ஆணித்தாளமா பேசியிருக்கிறீங்கய்யா. அந்த வார்த்தையை கர்த்தர் கேட்டு ஜனங்கள் மாறட்டும் ஆண்டவரே. மாறி அதே போல அவங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் உயரும்படி தேவன் கருணை காட்ட தயவாட்டும்படி ஜெபிக்கிறோம். தேவனை கர்த்தர் செய்யுங்க, நாம் உயர்த்துங்க, அற்புதங்களை பண்ணுங்க, அதிசயங்களை செய்யுங்க. ஏசு கிறிஸ்து நாமத்தில் தாழ்மையோட ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.